அனுரவின் பாதுகாப்பிற்காக பொருத்தப்பட்டுள்ள நவீன சிசிடிவி கேமராக்கள். யாழில் மகனுடன் இணைந்து கஞ்சா விற்ற தாய்க்கு நேர்ந்த கதி. ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் விடுத்துள்ள அழைப்பு. மதுவரி திணைக்களம் குறித்து வெளியிடப்பட்டுள்ள அதிருப்தி. நாடாளுமன்றில் பகிரங்க மன்னிப்பு கோரிய காவிந்த ஜெயவர்தன. காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு. யாழ் முற்றவழி இசை நிகழ்ச்சியில் ஒருவர் கைது. வடக்கு மாகாணத்தில் நடைபெறும் பிரச்சினைகள் தொடர்பில் கொழும்பில் உள்ள உயர் மருத்துவ அதிகாரிகளுக்கு சரியாக தெரியவில்லை என வைத்தியர் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மேலும் பல வடமாகாணத்தில் உள்ள அதிகாரிகள் சிலர் அங்கு நடக்கும் விடயங்களை பிழையாக தெளிவுபடுத்தப்பட்டு கூறுகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். சிங்களம் தெரிந்த தமிழ் அரசியல்வாதிகளும் அதனை தெளிவுபடுத்தவில்லை. எனவே பிழையான தகவல்கள் கொழும்புக்கு சென்றடைந்துள்ளதாக மேலும் தெரிவித்துள்ளார். ஜேவிபி எனப்படும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க பங்கேற்கின்ற கூட்டங்களில் நவீன ரக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அண்மை காலமாக அவர் கலந்து கொள்கின்ற கூட்டங்களுக்கு வருபவர்களை கண்காணிக்கும் நோக்கில் கூட்டங்களில் சோலார் பொருத்தப்பட்டு சிசிடிவி கேமரா மற்றும் நவீன தன்னியக்க சிசிடிவி கேமராக்கள் பல பொருத்தப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டத்தில் நேற்று காரைதீவு மற்றும் சம்மாத்துறை பகுதியில் தேசிய மக்கள் சக்தி கூட்ட மேடைகள் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் இவ்வாறான கேமராக்கள் பல பொருத்தப்பட்டு கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதேவேளை கூட்டங்களுக்கு பைகளுடன் சமூகம் அளிப்பவர்கள் அழைக்கப்பட்டு விசேட பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் கூட்டங்களுக்கு அனுமதிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் சாவகச்சேரி பகுதியில் 80 கிலோவுக்கும் அதிகமான கஞ்சாவுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை சாவகச்சேரி காச்சாய் தெற்கு பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காச்சாய் தெற்கு கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடைய பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்று முன்தினம் வீதி தடைகளை ஏற்படுத்தி கார் ஒன்றை சோதனையிட்ட போது 500 கிராம் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட குறித்த பெண்ணிடமிருந்து 87 கிலோ 616 கிராம் கஞ்சா காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணைகளில் சந்தேக நபரான பெண் தனது மகனுடன் சேர்ந்து கஞ்சா விற்பனை செய்து வருவதும் அதற்காகவே கஞ்சா கையிருப்பை வீட்டில் மறைத்து வைத்திருப்பதும் தெரியவந்துள்ளது. ஜனாதிபதி வேட்பாளராக முன்வருமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மிகவும் குழப்பமான, கடினமான மற்றும் கசப்பான நேரத்தில் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான சவாலை ஏற்றுக்கொண்டார். சுதந்திர இலங்கையில் இத்தனை பிரச்சினைகள் மத்தியில் நாட்டை கையில் எடுத்தவர்கள் யாரும் இல்லை என்று நினைக்கின்றேன். ஜனாதிபதியாக பதவியேற்கும் முன்னரே அவரது வீடு எரிக்கப்பட்டது. ஜனாதிபதி செயலகம் கைப்பற்றப்பட்டது. ஜனாதிபதி மாளிகை, ஜனாதிபதி செயலகம், பிரதமர் அலுவலகம் என்பன கையகப்படுத்தப்பட்டு நாடாளுமன்ற சுற்றி வளைக்கப்பட்டு இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி வீழ்ச்சியடைந்தது. இதன்போது ஜனாதிபதி நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டார். நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் படிப்படியாக அரசியல் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டி, சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டி, தேசிய பாதுகாப்பை நிலைநாட்டி ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து மக்களை விடுவிக்கவும் பாடுபட்டார். ஜனாதிபதி தேர்தலுக்கு நாங்கள் தயாராக உள்ளோம். தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவித்த பிறகு நாங்கள் எங்கள் வேட்பாளரை முன்வைக்கின்றோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அடுத்த தேர்தலில் போட்டியிடுமாறு பணிவுடன் அழைக்கின்றோம். இந்த நாடு மிக குறுகிய காலத்தில் கட்டியெழுப்பப்பட்டது போலவே இந்த நாட்டை கட்டியெழுப்ப அடுத்த சில வருடங்கள் எடுத்துக்கொள்வதற்கு தேவையான பலத்தையும் தைரியத்தையும் அவருக்கு வழங்க நாமும் நம்மை அர்ப்பணிக்கின்றோம் என்று மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வழிகள் மற்றும் வழிமுறைகள் தொடர்பான குழுவினர் பரிந்துரைகளுக்கு மத்தியிலும் சம்பந்தப்படுத்தப்பட்ட மதுபான உற்பத்தியாளர்களிடமிருந்து கடந்த ஆண்டு 2024 ஜூன் 15 வரை 1.8 பில்லியன் நிலுவைத் தொகையை மதுவரி திணைக்களம் வசூல் செய்ய வேண்டியுள்ளது. இந்த தகவலை குறித்த நாடாளுமன்ற குழுவின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். எனவே வழிகள் மற்றும் வழிமுறைகளுக்கான குழு அளித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் செயல்பட தவறியதற்கு தனது கடும் அதிருப்தியை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். தரவுகளின்படி WMNDIS நிறுவனத்தின் வரி நிலுவை 1509 மில்லியன் ரூபாவாக உள்ளது. ஹெங்குரன டிஸ்டிஎன்டி 102 மில்லியன் ரூபாவையும், சினர்ஜி கம்பெனி 37 மில்லியன் ரூபாயையும், வயமுடியலியஸ் 79 மில்லியன் ரூபாவையும் வரி நிலுவையாக செலுத்த வேண்டியுள்ளது.
நிகழ்நிலை சட்ட மூலத்திற்கு எதிராக வாக்களித்தமைக்காக பகிரங்க மன்னிப்பு கோருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இந்த சட்ட மூலத்தை அரசாங்கம் நாடாளுமன்றில் சமர்ப்பித்த போது காவிந்த உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியினர் அதற்கு எதிராக வாக்களித்தனர். இந்த சட்ட மூலத்திற்கு எதிராக வாக்களித்தமைக்காக வருந்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சட்டம் ஒரு ஆபத்தான சட்டம் என காண்பிக்கப்பட்ட அவர் தெரிவித்துள்ளார். முகநூலில் இடப்பட்ட அவதூறு பதிவு ஒன்றுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முயற்சித்த போது இந்த சட்டத்தின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். இந்த சட்டம் ஜனநாயகத்தை ஒடுக்கும் எனவும் அரசியல் செயற்பாட்டுக்கு இடையூறாக அமையும் எனவும் கருத்துகளுக்காக சிறைக்கு செல்ல நேரிடும் எனவும் கூறப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முறைப்பாடு ஒன்று செய்ய போலீஸ் அதிகாரிகளின் உதவியை நாடிய போது இந்த சட்டத்தின் பயன்கள் குறித்து அவர்கள் விளக்கியதாக காவிந்த் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் அவதூறு பிரச்சினைகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய சட்ட ஏற்பாடுகள் அவசியமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தமை குறித்து மன்னிப்பு கோருவதாகவும் கட்சி என்ற ரீதியில் எடுத்த தீர்மானத்திற்கு அமைய தாம் வாக்களித்ததாகவும் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டினுவரலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவிலோ மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் முற்றவெளி திறந்தவெளி அரங்கில் இடம்பெறுகின்ற இசை நிகழ்ச்சியில் நபரொருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இளைஞர் விவகார அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மாற்றத்தின் ஏற்பாட்டில் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஒன்று நேற்றிரவு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த நிகழ்வில் தென்னிந்திய பாடகர் ஹரிஸ், சூப்பர் சிங்கர் புகழ் ரம்யா, ரேஷ்மா, சௌந்தர்யா, செந்தில்தாஸ் உள்ளிட்ட நட்சத்திரங்கள் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் குறித்த நிகழ்வில் குழப்பமாக விளைவித்ததால் தெரிவித்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.